ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருஷம் ஒரு 500 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மூலமா ஒரு 15 வருஷத்துல 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால சம்பாதிக்க முடியும் சொன்னா நம்ப முடியுதா? இந்த ஒரு 40 லட்சத்தை உங்களால டாக்ஸ் ஃப்ரீயா வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு ஸ்கீம் தான் வந்து கவர்மெண்ட் சைடு நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமை பத்தி நம்ம டீடைலா வந்து பார்க்கலாம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி மணி மேக் பண்ணக்கூடிய நிறைய விதமான விஷயங்கள் பத்தினா பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்து இருக்கும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. கவர்மெண்ட்ல பிபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் இருக்குங்க. இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓபன் பண்றதுக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பேங்க்லயோ இல்ல வந்து போஸ்ட் ஆபீஸ்லயோ போயிட்டு நம்ம ஓபன் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஸ்கீம் மூலமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல முக்கியமான ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இதுக்கு டாக்ஸ் ஃப்ரீயா வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்க முடியும். நிறைய ஸ்கீம் எல்லாம் இருக்கு. அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ்ல இருந்து ஒரு 8% வரைக்கும் நமக்கு வந்து டாக்ஸோட வந்து நம்ம வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு ஸ்கீமுக்கு டாக்ஸ் ஃப்ரீயா வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்கீமோட மெச்சூரிட்டி டைம் ஒரு விஷயம் இருக்கு. இந்த மெச்சூரிட்டி டைம்ங்கிறது மினிமம் வந்து 15 வருஷத்துக்கு இருக்கும். இந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க 5 வருஷமா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு 15 வருஷத்தோட ஓகே எனக்கு போதும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படினால அந்த டைம்ல வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர், எனக்கு இது எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல மினிமம் 500 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால ஒரு வருஷத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு மாசத்துக்கு கிடையாது, ஒரு வருஷத்துக்கு மினிமம் 500 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 1.5 லட்சம் வரைக்கும் உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். 1.5 லட்சம் தான் நீங்க ஒரேடியா போய் கட்டினாலும் ஓகே தான். இல்ல நான் மாசமா கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 மாச தவணையில நீங்க கட்டினாலும் ஓகே தான். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு அப்படின்னா ஒரு 7% இருந்து 8% வரைக்கும் வரும். அது கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா டிசைட் பண்றது. உங்களுக்கு 7 இருந்து 8 வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். இது வந்து கூட்டு வட்டி தொகைன்னு சொல்லுவாங்க. இது மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு வருஷம் நீங்க 100 ரூபாய் வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. அடுத்த வருஷம் இந்த 100 ரூபாய்க்கான 10% கால்குலேட் பண்ணா 110 ரூபாய் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 110 ரூபாயில இருந்து உங்களுக்கு 10% தான் இருப்பாங்க. 100 ரூபாயில இருந்து எடுக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் பாத்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டி தொகைன்னு சொல்லுவாங்க. ஓகே பிரதர், எனக்கு இந்த போட்ட அமௌண்ட் எப்ப எடுக்கலாம் அப்படின்னா ஒரு 15 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து போட்ட ஃபுல் அமௌண்ட்டுமே பாத்தீங்க அப்புறம் உங்களை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இல்ல எனக்கு எமர்ஜென்சியா வந்து எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது அப்ப வந்து எப்ப எடுக்கலாம்னா ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட் ஒரு பாதி அளவு மட்டும் நீங்க எடுத்துக்க முடியும். ஃபுல் அமௌண்ட் வந்து எடுக்க முடியாது. சரி பிரதர், எல்லாமே ஓகே. எனக்கு இப்ப நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 3 வருஷத்துல ஒரு எமர்ஜென்சி வருது, எனக்கு வந்து காசு தேவைப்படுது, அப்ப அந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியுமா எடுக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அப்போ வந்து நீங்க அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் கடன் மாதிரி வந்து உங்க அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். சோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பே பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த 3 வருஷத்துல இருந்து 6 வருஷத்துக்குள்ள அந்த கடன் வாங்குறதா இருந்தா நீங்க வந்து வாங்கிக்கலாம். 7 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கட்டின அமௌண்ட்ல இருந்து பாதி அமௌண்ட் வந்து நீங்க டேரக்டா வந்து வாங்கிக்கலாம். 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கட்டின அமௌண்ட்டை ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா வித்ட்ரா பண்ணிக்க முடியும். 15 வருஷத்துக்கு அப்புறமா அந்த அமௌண்ட் தேவைப்படல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணு இல்ல, அதுக்கப்புறம் 5 வருஷமா நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் நீங்க வந்து முதலீடு பண்றீங்க. அப்படி எடுத்துக்கிட்டா கூட ஒரு 15 வருஷத்துல உங்களால 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் earn பண்ணிக்க முடியும். அது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்து உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் ஆகும். இந்த 40 லட்சத்தை நீங்க வித்ட்ரா பண்றதுக்கு எந்தவித டாக்ஸுமே பேமெண்ட் பண்ண தேவையில்ல. அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட், அதுல வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், டோட்டல் அமௌண்ட் எதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டாக்ஸ் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்ல. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் ஃப்ரீ தான். யாராவது என்கிட்ட அமௌண்ட் இருக்கு பிரதர், சேலரியில வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேலரி இருக்கு, அது வந்து ஏதாவது சேஃபா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தேடிட்டு இருப்பீங்களா? சோ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீம் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். போஸ்ட் ஆபீஸ்ல இல்ல பக்கத்துல பேங்க்ல பிபிஎஃப் அப்படின்னு சொல்லி ஸ்கீம் இருக்கு. தாராளமா போய் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டைம் வந்து உங்களுக்கு பார்க்கிறேன். அது பை பாய்.